குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் நேம் த கிரேட் பியர் அண்ட் த லிட்டில் பியர். இந்த லெசனில் ஒரு பியூட்டிஃபுல்லான விமனை பற்றியும் அந்த விமனோட சன் பற்றியும் பார்க்க போகிறோம். அவங்க ரெண்டு பேரும் எப்படி பியராக சேஞ்ச் ஆனாங்க, அப்புறம் ஸ்டார்ஸாக எப்படி சேஞ்ச் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். க்ரீஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான விமன் லீவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நேம் காலிஸ்டோ. அவங்களுக்கு ஒரு சன் இருக்கான். அந்த சன் பேர் ஆர்கஸ். அந்த காலிஸ்டோ விமனுக்கு அவங்க சன்னோட வளர்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவங்களுக்கு ஹாப்பினஸும் கொடுக்கும். நிறைய பீப்புளுக்கு இந்த காலிஸ்டோவை பார்த்தாவே ஒரே ஜெலஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விமன் அப்படிங்கிறனால. அந்த பீப்புளெலாம் காடஸ்ட்டை போய் காலிஸ்டோ உங்களை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் காடஸ் ரொம்ப கோவப்பட்டு கர்ஸ் பண்ணிடுறாங்க காலிஸ்டோவை. காலிஸ்டோ பிக் பிளாக் பியராக சேஞ்ச் ஆயிடுறாங்க. அவங்க சன் பார்க்குறதுக்கு போகிறப்போ சன் ஆர்கஸ் ரொம்ப பயந்துடுறாரு. அந்த நேரத்தில் வுட் ஃபேரிஸ் வந்து ஆர்கஸை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. காலிஸ்டோ பிக் பிளாக் பியராக இருந்தாலுமே வைலண்ட்டான பியராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு கைண்ட்னஸ் அண்ட் ஜென்டில் ஹார்ட்னஸ் இருக்குது. காலிஸ்டோ பிக் பிளாக் பியராக இருந்தாலும் அவங்களுக்கும் மற்ற பியர்ஸை பார்க்குறதுக்கும் மற்ற வைல்ட் அனிமல்ஸை பார்க்குறதுக்கும் அவங்களோட லீவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் அந்த ஹண்டர்ஸ்கிட்ட இருந்தும் மற்ற டாக்ஸ்கிட்ட இருந்தும் இவங்க மூவ் ஆகி வேறு பிளேஸ்க்கு போயிடுறாங்க. ஃபஸ்ட் டைமாக அவங்களோட சன்னை பார்க்குறதுக்காக ஹட்டுக்கு போகிறாங்க. காலிஸ்டோ அவங்க சன் தூங்குறப்ப தான் பார்க்கணுன்ட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் சம் டேஸ் இந்த கிரேட் பியர் காலிஸ்டோ அவங்களோட சன்னை பார்க்கறதுக்கு ஹட் பக்கத்தில் வரவே இல்லை. மென் டாக்ஸ் எல்லாரும் இவங்களை கில் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து காட்டை விட்டு அந்த ஹட்டை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போகணுன்னு நினச்சாங்க. அதனால் திக் ஃபாரஸ்டில் ஹைடாக இருந்தாங்க. மெனி டேஸ், மெனி வீக்ஸ், மெனி மந்த்ஸ், ஈவன் சீசன்ஸ் கூட சேஞ்ச் ஆச்சு. ஆனாலும் அந்த பிளாக் பியர் காலிஸ்டோ தனியாக தான் லீவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன் வின்டர் நைட்டில் காலிஸ்டோ அவங்க சன் ஆர்கஸை பற்றி கனவு கண்டாங்க. அதனால் அவங்க சன்னை பார்க்கணுன்னு நினச்சாங்க. அவங்க சன்னை பார்க்கறதுக்காக ரொம்ப தூரம் நடந்து வந்தாங்க. ஒன் ஈவினிங் காலிஸ்டோ ஃபாரஸ்ட்டில் வாண்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சடனாக அவங்க ஒரு ஹேண்ட்ஸம் யங் ஹண்டரை பார்க்குறாங்க. அந்த ஹண்டர் அந்த பிரான்ச்சில் இருந்த பேர்டை ஷூட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தார். பட் சடனாக அந்த பேர்டு ஃப்ளை ஆயிடுச்சு. ஆர்கஸ் அவரை யாரோ வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. சடனாக அவர் டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா இந்த பிளாக் பியரு ரெடியாக ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிற்கிது. இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா அந்த பிளாக் பியர் இவரை அட்டாக் பண்ணி கில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு நினச்சாரு. ஸோ அவரை அந்த ஏரோவை ரெடியாக வச்சு இந்த பியரை கில் பண்ணுறதுக்கு ரெடியானார். ஆனால் அந்த பியரு சைலண்ட்டாக தான் இருந்தது. எந்த பிளேஸ்லையும் மூவ் ஆகாமல் ஒரே பிளேஸ்லேயே நின்றுருந்தது. சடனாக அந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸாக ஒரு திங் நடந்ததுக்கப்புறம் அந்த மதர் காலிஸ்டோவும் சன் ஆர்கஸும் சேர்ந்துட்டாங்க. பேலஸ்லேருந்து ஆர்கஸோட ஃபாதர் ஜூபிட்டர் இதையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. சடனாக அவருக்கு ஒரே ஷாக். ஏன்னா ஆர்கஸ் அவரோட அம்மாவை கில் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஜூபிட்டர் ஆர்கஸையும் காலிஸ்டோவையும் ஸ்நாச் பண்ணி நைட் ஸ்கைஸில் த்ரோ பண்ணிட்டாரு. ஆர்கஸ் லிட்டில் பியராக சேஞ்ச் ஆயிடுறாரு. அந்த 2 பியர்ஸும் ஸ்டார்ஸாக சேஞ்ச் ஆயிடுறாங்க. காலிஸ்டோவை கிரேட் பியர்னும் ஆர்கஸை லிட்டில் பியர்னு சொல்கிறாங்க. நம்ம நைட் ஸ்கையை பார்த்தோம் அப்படின்னா we can see the shapes of 2 bears. 2 பியரோட ஷேப்பை பார்க்க முடியும். ஸ்டார்ஸோட அவுட்லைனில் 2 பியர்ஸோட ஷேப்பை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.